பீகுட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்ச் எண்டு வந்தாச்சு. மார்ச் எண்டு வந்தாலே என்ன ஓடும் எல்லார் மனசுலையும்? ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தான் ஓடும். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் நடக்க போகுது. வாங்க இப்போ நம்ம பிட்ச் ரிப்போர்ட்டை பார்ப்போம். இந்த மேட்ச் என்ன வென்யூவில் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்குது. இந்த பிச்சை நம்ம பார்த்தோம்னா ஃப்ளாட் பிச்சாக இருக்குது. ஃப்ளாட் பிச்சாக இருக்கும் போது பேட்டர்ஸ்க்கு இது இன்னும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அப்படி சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்கும்போது நடந்த எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கிரவுண்ட் ரொம்ப சின்னது. இது வரைக்கும் நடந்த ஹையஸ்ட் ஸ்கோருமே அங்கே தான் வந்திருக்கு. இப்போ நம்ம கீ பிளேயர்ஸை பற்றி பார்த்துருவோம். கீ பிளேயர்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச் அப்போ பார்த்தோம்னா டாப்பான பேட்டர்ஸ் எப்போவுமே எஸ்ஆர்ஹெச்சில் தான் இருக்காங்க. அப்படி நம்ம டாப்பான பேட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், முக்கியமாக அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், இதில் யாருன்னா ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு மேட்ச்சில் அவங்க தான் டாப்பான டீமாக இருக்கும். அது இல்லாமல் இவங்க டாப்பில் 2 பேர் நின்றுட்டாங்க, ஒரு பவர் பிளே ஃபுல்லாக ஒரு 6 overs நின்னாங்க அப்படின்னா அந்த டீம் 200+ ஷோராக அடிக்கும். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் சைடில் வந்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் போன சீசன் கேப்டன் பண்ணவர் இன்ஜுரினால அவுட்டாக இருக்காரு. இதில் ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க, அப்புறம் ஈஷான் மல்லிங்கா, பிரெண்டன் கார்ஸ், இவங்க எல்லாரும் இருக்காங்க. பிரெண்டன் கார்ஸோட ரா பேஸ் இந்த பிச்சில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஜேதேவ் உனட்கட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமராக அவர் இருக்கும் போது எஸ்ஆர்ஹெச்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேட் கமிங்ஸ் இல்லாததுனால இசான் கிஷன் தான் லீட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு பேச்சு இருக்குது. இசான் கிஷன் லீட் பண்ணாங்கன்னா அந்த டீமே அதிரடியாக இருக்கும். ஏன்னா T20 வேர்ல்ட் கப்லேயே நம்ம பார்த்தோம்ல, இசான் கிஷனோட பெஸ்ட் ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸும் நம்ம T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம், பெஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் நம்ம T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஐபிஎல்லோட சீசனுக்கும் கேரி பண்ணிட்டு வந்தாருன்னா எஸ்ஆர்ஹெச்ன்றது ஒரு அடிக்க முடியாத டீமாக மாறிடும். அதே மாதிரி நம்ம ஆர்சிபி சைடில் பார்த்தோம்னா ஓப்பனிங் பேட்டர்ஸே அதிரடியாக இருக்காங்க. விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. விராட் கோலி ஓப்பன் பண்ணாருன்னா லாஸ்ட் சீசனே என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். 657 ரன்ஸ் அடிச்சுட்டு டாப் பேட்டராக இருந்தார். கப்பு ஆர்சிபிக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் விராட் கோலி தான். ஃபில் சால்ட்டும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ரஜத் பட்டிடார் போன சீசன் கேப்டன் பண்ண ஃபர்ஸ்ட் சீசன்லேயே கப்பை எடுத்து ஆர்சிபிக்கு கொடுத்துருக்காரு. விராட் கோலி ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்ச உடனே அவ்வளோ அழுது அந்த மொமெண்ட்டை அவ்வளோ என்ஜாய் பண்ணார். ஏன்னா 18 வருஷம் கனவு இல்லை, சும்மாவாக இருக்கும். அப்படியே நம்ம ஆர்சிபியோட பவுலிங் சைடு வந்தோம்னா டாப்பாக லீட் பண்ண போகிறது புவனேஸ்வர் குமார் தான். புவனேஸ்வர் குமாரோட ஃபர்ஸ்ட் ஓவர் போட போகிறது அவரோட ஃபார்மர் டீமான எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்ட் தான். எல்லாருமே இதை தான் கண்ணாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டான்றது ஒரு பெரிய பேச்சாக இருக்குது. அப்புறம் ஜேக்கப் டஃபி அண்ட் மங்கேஷ் யாதவ் இருக்காங்க. இப்போ நம்ம 2 டீமோடையும் ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். ப்ளஸ்ன்னு வரும்போது ஆர்சிபிக்கு எப்போவுமே விராட் கோலி தான். இத்தனை வருஷமாக பண்ணதை இந்த வருஷமாக அவர் பண்ணுவாருன்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. T20 இன்டர்நேஷனலே நம்ம பார்த்தோம் அவர் எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணார் இந்தியாவோட அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் இருக்காரு. ஃபில் சால்ட் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் சீசன்லேருந்து. பவுலிங்னு வந்துட்டா புவனேஸ்வர் குமார் இந்த வருஷம் பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணுவார். எஸ்ஆர்ஹெச்சோட ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ். அப்படி இருக்கும்போது அபிஷேக் சர்மா இப்போ நம்பர் 1 T20 பேட்டராக இருக்கார். அபிஷேக் சர்மா மட்டும் பேட்டில் பால் பட ஆரம்பிச்சிதுன்னா கிரவுண்டு ஃபுல்லாக தெரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட இசான் கிஷனும் ஆட் ஆயிருக்காரு. இப்போ நம்ம ஆர்சிபியோட ப்ராபபிள் 11 பார்த்தோம்னா விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிடார், அப்புறம் தேவ்தத் படிக்கட் இல்லைனா வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறமா ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ரொனால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், மங்கேஷ் யாதவ், சுயாஷ் சர்மா. அப்படியே நம்ம எஸ்ஆர்எஸ் சைடு வந்தோம்னா டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன், அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், லியாம் லிவிங்ஸ்டோன், நிதிஷ் ரெட்டி, அனிகேட் வர்மா, கமிண்டு மெண்டிஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், பிரெண்டன் கார்ஸ். இப்போ எந்த டீம் ஜெயிக்கும்னு பார்க்கலாம். சின்னசாமி ஸ்டேடியமில் டாஸ் ஜெயிக்கிறவங்க தான் 67% ஜெயிச்சிருக்காங்க. அப்படி டாஸ் ஜெயிக்கிறவங்க சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்காகனா சின்னசாமி கிரவுண்டும் சின்னது, டியூ ஃபேக்டரும் அங்கே அதிகமாக இருக்கும். டியூ ஃபேக்டர் இருக்கும் போது சேஸ் பண்ணுற டீமுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். சின்ன கிரவுண்ட்னால சேஸ் பண்ணுற டீமுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களை போலவே நானும் மேட்ச்க்காக ஆவலாக காத்துட்ருக்கேன். இது போல் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா பீகுட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.